ஜவுளி சங்கத்தின் தென்னிந்திய பிரிவு சார்பாக 78வது அகில இந்திய ஜவுளி மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் நாடு முழுவதுமிலிருந்து 600க்கும் மேற்பட்ட தொழில்துறையினர் பங்கேற்க உள்ளனர். கோவை பந்தயசாலையில் உள்ள காஸ்மோ கிளப்பில் இன்று இந்திய ஜவுளி சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்பொழுது இம்மாநாட்டுக்குழு தலைவர் ராஜ்குமார், இந்திய ஜவுளி சங்கத்தின் தென்னிந்திய பிரிவு தலைவர் சத்யநாராயணா, மாநாடு அமைப்பாளர் ராமலிங்கம், இந்திய ஜவுளி சங்கத்தின் கோவை செயலாளர் சிவகுமார் ஆகியோர் கூறியதாவது: அமெரிக்கன் ஆஃப் டெக்ஸ்டைல் கெமிட்ஸ் அண்ட் கலரிட்ஸ் அமைப்புடன் இந்திய ஜவுளி சங்கத்தினர் இணைந்து 78வது இந்திய ஜவுளி மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த மாநாடானது வரும் 21 மற்றும் 22ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள மெரிடியன் உணவகத்தில் நடைபெறவுள்ளது என்றனர். இந்த மாநாட்டின் வாயிலாக ஆடைகள் மற்றும் ஜவுளி நுகர்வில் வளர்ந்து வரும் உலகளாவிய போக்குகள், செலவுகள், கழிவு மேலாண்மை மற்றும் ஆற்றல்திறன் ஆகியவற்றிற்கான தொழில்நுட்ப போக்குகள், மேம்பட்ட உற்பத்தி முறைகள் மூலமாக ஜவுளி உற்பத்தியை மேம்படுத்தும் புதிய வாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு கருவியின் அடிப்படையில் விவாதங்கள் நடைபெறும் எனவும், இந்தியா மற்றும் பல்வேறு நாடுகளில் இருந்து புகழ்பெற்ற பேச்சாளர்கள் கலந்து கொண்டு தங்களது உரையை நிகழ்த்த உள்ளதாகவும், மேலும் இம்மாநாட்டின் வாயிலாக தலைமை விருந்தினராக LMW தலைவர் சஞ்சய் ஜெயவர்த்தனவேலு, பல்லவா குழுமத்தின் செயல் இயக்குனர் துரை பழனிசாமி, LS மில்ஸ் லிமிடெட் தலைவர் மணிவண்ணன் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். இவர்களுக்கு இண்டஸ்ட்ரியஸ் எக்ஸலன்ஸ் எனும் சிறப்பு விருதுகளும் வழங்கப்பட உள்ளது என தெரிவித்தார். மேலும் திருப்பூர் KM நிட்வேர் நிறுவனத்தின் தலைவர் KM சுப்பிரமணியன் மாநாட்டு மலரை வெளியிட உள்ளதாகவும், அதன் மூலம் முதல் பிரதியை மாநாட்டு குழு தலைவர் ராஜ்குமார் பெற்றுக்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த விழாவில் பிரீமியர் மில்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் சார்பாக ஸ்ரீனிவாசன், சிவராஜ், ஸ்பின்னிங் மில் சார்பாக சிவராஜ் பிரபு, சுலக்ஷனா காட்டன் மில் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட பலர் வாழ்த்துரை வழங்க உள்ளதாகவும், இதில் இந்தியா முழுவதிலுமிருந்து 600க்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லாருக்கும் வணக்கம். 2018 இந்த மாதிரியான ஒரு கான்ஃபரன்ஸ் ஹோட்டல் ரேடிசன்ல நடத்தினோம். அதுக்கப்புறம் 2025 டெக்ஸ்டைல் டெக்னீஷியன்ஸ்க்காக டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு கான்ஃபரன்ஸ், 2 நாள் கான்ஃபரன்ஸ் இங்க நடத்துறோம். ஹோட்டல் மெரிடியன்ல நடக்குது. ஆல் ஓவர் த வேர்ல்டு பார்ட்டிசிபென்ட்ஸ் வராங்க, டெலிகேட்ஸ் வராங்க. திரு சஞ்சய் ஜெயவர்தனவேலு, CMD ஆஃப் LMW, அவரை இனாகரேட் பண்றாரு. இந்த ஃபங்க்ஷன்ல முக்கியமான ஈவெண்ட் இனாகரேஷன்ல பல்லவா குரூப் துரை பழனிசாமி அவருக்கு இண்டஸ்ட்ரியல் எக்ஸலன்ஸ் அவார்டு கொடுக்குறோம். அடுத்தது LS மணிவண்ணன் அவர்களுக்கு தேனி, அவருக்கு இண்டஸ்ட்ரியல் எக்ஸலன்ஸ் அவார்டு கொடுக்குறோம். இந்த அவார்ட் செரிமனி தான் இந்த இனாகரல் செக்ஷன்ல முக்கியமான ஃபங்க்ஷன். அடுத்தது சேர்மன் மிஸ்டர் KM சுப்பு, அவர் சோவனீர் ரிலீஸ் பண்றாரு. நம்ம பழைய சிட்டி சேர்மன், இந்த டெக்ஸ்டைல் கான்ஃபரன்ஸ்னுடைய சேர்மன் மிஸ்டர் தரணிபதி ராஜ்குமார், அவர் ஃபர்ஸ்ட் காப்பியை ரிசீவ் பண்றாரு. மிஸ்டர் கண்ணன், சுலோச்சனா காட்டன் மில்ஸ், அவர் ஃபெலிசிட்டேஷன் பண்றாரு. கிட்டத்தட்ட 600 டெலிகேட்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா அட்டென்ட் பண்றாங்க. 2 days conference, deliberations on various aspects of textile industry in terms of textiles, not on policies, in terms of performance. இதை பத்தி டெலிபரேட் பண்றோம். உங்களுடைய கவரேஜ் நிச்சயமா நிறைய டெக்னீஷியன்ஸ் இந்த கான்ஃபரன்ஸ்க்கு வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி.